வாழ்த்துகள். ஒற்றுமை ஓங்கட்டும், தமிழ் மரபு மருத்துவ உரிமை பதிவு பெறட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாக்கம் தமிழர் மீனாட்சி அவர்களுக்கு இப்போது ஷீல்டு உண்டு. நம்முடைய அமிர்தலிங்கம் ஐயா அவர்கள் கொடுப்பார்கள். ஐயா வாங்க, ஐயா வாங்க, ஷீல்டு கொண்டாங்க. தற்போது பேசிவிட்டு நம்மோடு அமர்ந்திருக்கும் நம்முடைய பாக்கன் தமிழர் அண்ணாச்சிக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுகிறேன். 2019 ஆண்டு அவர் சங்கத்தை ஆரம்பித்து பதிவு செய்தவர். சங்கத்தை நேர்மை வைத்திருந்தார். 19 பதிவு செய்தார். அன்று முதல் இன்று வரை 25 ஆண்டு ஜனவரி மாதம் வரை எங்களோட தொடர்பில் இருந்தார். அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார், எங்களோடு ஒற்றுமையாக இருப்பீர்களா? 1100 சில உறுப்பினராக இருந்தார். அப்படியே உங்களோட ஒற்றுமை எடுக்கிறோன்னு சொல்லி அந்த லிஸ்டையே முதல்ல கொடுத்தவன் நான் தான். அவர் இன்றும் சொல்லுவார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அவர் வந்திருக்கிறார் என்றால் எனக்கு ஒரு பேச்சுக்காக வரவில்லை, நம்முடைய சங்கத்துக்காகவும் மாவட்ட ஒற்றுமைக்காகவும் அவர் வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு முறையோடு நன்றி சொல்லுகிறேன். இரண்டாவது, அவர் இப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை அழியாமல் காப்பதற்கும் நம்முடைய பாரம்பரிய மருத்துவர்களுக்கு சான்று வழங்கி தருவதாகவும் உறுதி, அன்று சொன்ன உறுதியை இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தினமும் ஹெல்த் மினிஸ்டரையும் மற்ற மினிஸ்டர்களையும் மற்றும் அதிமுக இருந்த காலத்திலே சில மினிஸ்டர்களையும் என்னோடு சென்னையில் வைத்து பேசியவர். மாப்பா பாண்டியனை வைத்து பேசியவர், மரியாதைக்குரிய மாப்பா பாண்டிய அவர்களை பேசியவர். இப்படி ஒவ்வொருவரையும் அவர் தொடர்பு கொண்டு பேசி நம்முடைய ஃபைல்களை எல்லாமே அவர் முதலமைச்சரின் மேஜையில் வைத்து விட்டார். ஆனால் அதற்கு ஒரு முடிவு குறுகிய காலத்தில் வரும் என்பதை அடிக்கடி நான் சங்கத்திலும் சொல்லுவேன், அவரும் என்று சொல்லி இருக்கிறார். இப்பொழுது நம்மோடு நிறைய சங்கங்கள் இணைந்திருக்கிறது. வேற்றுமையை கலைந்து ஒற்றுமையாக செல்வோம் என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கிறார். நான் அன்று முதல் இன்று வரை நம்முடைய சங்கத்தில் உள்ள கமிட்டியை தீர்மானித்து தான் அவருக்கு கொடுத்திருக்கிறேன் தவிர நான் தன்னிச்சையாக கொடுக்கவில்லை. இன்று அவருடன் பாசமாக இருக்கிறோம். அதனாலே நமக்கு ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக உண்டு. இந்த பாரம்பரிய மருத்துவம் உலகம் உள்ள காலம் வரை தோன்றிய காலம், உலகம் தோன்றிய காலம் வரை இந்த பாரம்பரிய மருத்துவம் உலகம் உள்ள காலம் வரை இருக்கும் என்பதற்கு எந்தவித ஐயப்பாடுகள் நம்முடைய மருத்துவர்களுக்கு வேண்டாம் என்பதை நம்முடைய பாக்கன் தமிழர் அவர்கள் மூலமாக தெரிவித்துக் கொண்டு இந்த சீல்டை கொடுக்கிறோம். அதோடு அந்த 10 கோரிக்கையையும் அவருக்கு அவர்களுக்கு இப்போது மேரி சுஜா அவர்கள் நம்முடைய நினைவு பரிசு வழங்குவார்கள். பேரன்பும் பெருமதிப்பும் கொண்ட நமது அகில இந்திய சித்த வைத்திய மருத்துவக் கழகம் நாகர்கோவிலே தலைமையிடமாக கொண்டு அந்த சங்கத்தின் நீண்ட காலமாக பயணித்து வருகின்ற இந்த ஆண்டு விரைவில் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் பொன்விழா காண இருக்கின்றது என்பதை உங்கள் மத்தியிலே தெரிவிக்கின்றேன். ஏனென்றால் அவர்களது பதிவு எண் 4885 என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அதற்கு முன்பாகவே இந்த சங்கத்தை ஆரம்பித்த காரணத்தினால் இப்பொழுது பொன்விழா ஆண்டை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கின்ற இந்த வேளையிலே பலமுறையும் இந்த சங்கத்தின் விழாக்களை அழைப்புதல் கொடுத்த பொழுதும்
கலந்து கொள்ள வாய்ப்பில்லாமல் இருந்த சூழ்நிலையில் இந்த மதுரை சித்த வைத்திய சங்கமானது தமிழகத்திலே முதலில் தோற்றுவிக்கப்பட்ட மதுரை சித்த வைத்திய சங்கத்தின் அதனுடைய நிர்வாக வழித்தோன்றலாக இங்கே நாங்கள் சுமார் ஒரு 15 நண்பர்களுடன் இங்கே வருகை தந்துள்ளோம். ஏனென்றால் நமது சகோதர சங்கம் கன்னியாகுமரியில் நடத்துகின்ற இந்த பாரம்பரிய சித்த மருத்துவ விழிப்புணர்வு மாநாட்டு குழுவினரை உற்சாகப்படுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நமக்கு முன்னால் இந்த சங்கத்திலே நீண்ட காலமாக வழக்கறிஞர் நண்பர் இங்கே நீண்ட காலமாக இருக்கின்றார் அவர்கள் என்று அவர்கள் பேசி நமக்கு வாழ்த்து சொல்லி சென்றிருக்கின்றார்கள். சென்னையிலே பல முறைகளும் நடந்த சங்கங்களில் கூட ஒரு சபாநாயகரை அழைத்து ஒரு விழா நடந்ததா என்றால் இல்லை என்றே சொல்ல வேண்டும். சென்னையில் பல மந்திரிகளை அழைத்து நடத்தப்பட்டிருக்கின்றது. மருத்துவத்துறை சார்ந்த மந்திரிகளை அழைத்து விழாக்கள் நடக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சபாநாயகரையே அழைத்து விழா நடக்கின்றது என்றால் அது இந்த கன்னியாகுமரியில் வெகு சிறப்பாக நடக்கின்றது என்பது நமக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம். மண்ணின் மைந்தர் இந்த மண்ணின் மகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு வேலையிலே நேற்றைய முதல் நாள் அந்த மூலிகை கண்காட்சியை துவக்கி வைத்திருக்கின்றார்கள். இன்றும் வர இருக்கின்றார்கள் என்ற செய்தியை கேட்கும் பொழுது நமது சித்த மருத்துவத்திற்கு இதுவே ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் என்றே சொல்லலாம். அதுவும் அல்லாமல் நம்மளிடத்திலே பேசி சென்று கன்னியாகுமரி சிறப்பு நிலை பேரூராட்சி குமரி ஸ்டீவன் ஐயா அவர்களும் நமக்கு இந்த சங்கத்திற்கு வலுச்சேர்க்கும் வகையிலே பேசி வாழ்த்தி சென்றுள்ளார்கள். நமது அண்ணன் பாக்கம் தமிழ் அவர்கள் சொன்னது போல் 2 தினங்களுக்கு முன்பாக நமது முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதல்வர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் விழாவிலே இந்த தமிழகத்திலே கற்காலம் கடந்து பொற்காலத்தையும் அடைவதற்கு முன்னாக இரும்பு காலம் என்று 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உலகத்திலேயே முதலில் இரும்பு கனிமத்தை இந்தியா பயன்படுத்தியுள்ளது, தமிழ்நாடு அதை கண்டுபிடித்திருக்கின்றது என்பதை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார்கள் என்பதை எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். இரும்பு ஒரு கனிமம் மண்ணுக்குள்ளே இருப்பதை அதை எடுத்து தோண்டி வைப்பு பொருளாக தனியாக பிரித்து அந்த இரும்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள் 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே. அந்த வயிற்று சுரப்பிகளிலே நன்றாக நொதித்து வேலை செய்யக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய மருந்துகளிலே நாட்டு சர்க்கரை, மொந்தை வெல்லம் என்று சொல்லக்கூடிய கரும்பு வெல்லம் சேர்ந்து நமக்கு குறிப்பிட்ட பஞ்ச தீபாக்கினி லேகியம் மற்றும் வெண்பூசணி லேகியம் போன்றவைகளெல்லாம் அந்த நாட்டு சர்க்கரை, மொந்தை வெல்லம் சேர்க்கப்படுகின்றது. அரிப்பு சம்பந்தப்பட்ட சரும நோய்கள், நரம்பு மண்டலங்கள், நரம்பு சிலந்தி இது போன்ற நோய்களுக்கெல்லாம் வேலை செய்யக்கூடிய இடிவல்லாதி மெழுகு, ரசகந்தி மெழுகு, நந்தி மெழுகு, வான் மெழுகு போன்ற பொருள் எல்லாம் இரத்தத்தில் உடனே கலக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன என்று பார்த்தால் அது பனை வெல்லமாக இருக்கின்றது. இப்படி ஒரு வழிமுறைகளை வகுத்து கையாண்டு நமது சித்த மருத்துவத்தில் இருக்கின்றது.
விருந்து இப்படியெல்லாம் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது அந்த நோயாளர்கள் நல்ல ஒரு பலன்களை பெறுவார்கள். கூடிய வரையிலும் நாம் அந்த வைத்திய கட்டணத்தை நிர்ணயம் செய்யும் பொழுது மிக மிக எளிமையாக சாதாரணமாக நம்மோடு வரும் பொழுது ஒரு வாரம் 10 நாள் தான் இருக்குது அப்படின்னா அவர்கிட்டையும் நம்ம ஒரு 500 ரூபாய் வாங்கணும்னு நினைக்காம ஒரு தாலிச பத்திரிகையில் தயாரிக்கக்கூடிய ஒரு இருமல் சூர்ணத்தை ஒரு டப்பாவை 2ஆக பிரித்து வெறும் ஒரு 50 ரூபாய்க்கோ 100 ரூபாய்க்கோ அதை மலிவான விலையில் மக்களுக்கு கொடுக்கணும். அது நோய் நீடிச்சிருக்கும் போது RSMB என்று என்லிஸ்ட்மெண்ட் பதிவாக இருக்கின்றது. RSMB என்ற என்லிஸ்ட்மெண்ட் பதிவு அதுதான் கடைசியாக வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து சங்கங்களுமே இங்கே வரைய தந்திருக்கிற அனைவருடைய உள்ளத்திலுமே இருப்பதெல்லாம் நமக்கு ஒரு அரசு துறையிலிருந்து ஒரு பாதுகாப்பு வேண்டும், பதிவு வேண்டும் என்று நாம் எல்லோருமே எதிர்பார்க்கிறோம். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே எப்படியும் ஒரு 15 ஆண்டு 20 ஆண்டு 30 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற வைத்தியர்களாக நீங்கள் எல்லாம் இருக்கின்றீர்கள் என்பதை காண முடிகிறது. அல்லது அதை கையில் வைத்திருக்கும் நண்பர்களோ இந்த அரங்கத்தில் இருப்பின் முன்னாடி வரும்படி அன்போடு கேட்கின்றேன். யாராவது ESMB என்ற என்லிஸ்ட்மெண்ட் ஆஃப் சித்தா வச்சிருக்கீங்களா? சித்தா மெடிக்கல் கவுன்சிலே ஐயா அவர்கள் பதிவு செய்யப்பட்டு டாக்டர் VA ஜோதிமணி என்ற ஒரு அடையாள அட்டை, இது நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒரு MBBS பயில்வதற்கு 5.5 ஆண்டுகள் முதல் 6 ஆண்டுகள் வருகின்றது. அதன் பிறகு மேல் படிப்பு. இந்த அரசாங்கம் ஏற்கனவே நமக்கு அங்கீகாரம் செய்து நம்மையெல்லாம் கௌரவித்து இப்படி ஒரு அடையாள கார்டை நமக்கு வழங்கி இருக்கின்றது. அந்த பெருமை உள்ளவர்கள் இந்த பெருமக்கள். இதேபோல் நாமும் அந்த மெடிக்கல் கவுன்சில் வச்சுருங்க. நீங்கள் மேலே வாங்க, மேலே வாங்க. ஞானமுத்து, உங்கள் பேர் ஞானமுத்து. அவருடைய புதல்வர் செல்வராஜ் அவர்கள் தமிழ்நாடு சித்தா மெடிக்கல் கவுன்சிலே இந்த சர்டிஃபிகேட்டை பெற்றிருக்கார்கள். நீங்கள் இந்த மாதிரி கார்டு வாங்கலை, ரினிவல் பண்ணியிருக்க மாட்டாங்க சார். இல்லை, அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வை சொல்கிறேன். சரி, ஓகே ஓகே ஓகே. இப்படி வெறுமனே சர்டிஃபிகேட்டை மட்டும் வைத்துள்ள மருத்துவர்கள் அரும்பாக்கத்திற்கு ஒரு கடிதம் எழுதி கொண்டு ஒரு நாளோ 2 நாளோ இங்கே தங்கும்படி வாய்ப்பில் அங்கே நம்ம போய் கொடுத்தீங்கன்னா இப்படி நீங்களும் ஒரு இப்படி ஒரு கார்டை பெற முடியும். எதிர்வரும் காலத்திலே அனைத்து சங்கங்களும் ஒன்று சேர்ந்து இதேபோல் நம்மளுடைய பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்கு பதிவு வேண்டும், பதிவு வேண்டும், பதிவு வேண்டும் என்று வலியுறுத்தி நாம் அந்த பதிவை பெற வேண்டும். இந்த மூத்த வைத்தியர் இவர்களுக்கு நமது மதுரை சித்த வைத்திய சங்கத்தின் சார்பாக கௌரவிக்கின்றோம்.
இது போல் பதிவு வேணும் இல்லையா? அப்படி மனதில் வந்த ஒரு ஆர்வத்தையும் ஒரு இன்பத்தையும் நம்மள்கிட்ட ஒரு உருவாக்கிக்கிறணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி சொல்லியிருந்தோம். ஆகையால் வருகை தந்துள்ள மருத்துவர்கள் மையத்திலே நான் சொல்லிக்கொள்வது, பல்வேறு அரங்கங்களிலே நடக்கக்கூடிய சித்த வைத்திய சங்க நிகழ்வுகளுக்கு அப்போதைக்கு அப்போது நாம் சென்று வர வேண்டும். இந்த ஒரு சூழ்நிலையிலே நமக்கு இந்த சித்த மருத்துவத்தை தோற்றி வைத்த பல்வேறு மருத்துவ அறிஞர்களை பற்றி நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். குணபாடத்தை எடுத்து பார்த்தால் அதை எழுதின கந்தசாமி முதலியார், அதேபோல் மருத்துவ அகராதி உருவான டிவி சாம்பசிவம் பிள்ளை, டிவி சாம்பசிவம் பிள்ளை. இந்த சாம்பசிவம் பிள்ளை என்பவர் சுமார் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்து வாழ்ந்து மறைந்திருக்கின்றார். அவருடைய சிறப்புகளை அநேகர் தெரிந்திருக்கலாம். எனக்கு தெரிந்ததை இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நாம் ஒரு 5 தலைமுறை 3 தலைமுறை இப்படி வைத்தியசாலை நடத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த சித்த வைத்தியத்தை அதிகாரப்பூர்வமாக பல இடத்துக்கும் தேசிய அளவுலையும் எடுத்து சென்ற, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. அருகில் இருப்பவர்கள் தேநீரை ஆனந்தமாக அருந்துங்கள், சற்று பேச்சை குறையுங்கள். நமக்கு அவருடைய டிவி சாம்பசிவம் பிள்ளை என்பவர் தஞ்சாவூருக்கு அருகில் அவருடைய மூதாதையர்கள் பிறந்து பெங்களூரில் அந்த குடும்பம் சென்று அங்கே அவர் பிறந்து வளர்ந்து மறுபடி நமக்கு சென்னைக்கு வந்து சேர்ந்த சூழ்நிலையில் நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையை துவங்கி 4 குழந்தைகளை பெற்றெடுத்து, அன்றைய காலகட்டத்தில் அவர் வைத்தியராக இல்லை. ஒரு கொள்ளை காலரா, அந்த சிக்கன் குனியா, டெங்கு போன்ற நோய்கள் வரும் பொழுது அவர்களுடைய குழந்தைகள், ஆனா பெண்ணானது அவர்களுடைய குழந்தைகள் 4 பிள்ளைகளும் இறந்து விட்டன. அதே பருவத்திலேயே அவருடைய மனைவியும் இறந்து விட்டார். அதன் பிறகு அவர் 2வது திருமணம் செய்கிறார். அவருடைய 2வது திருமணத்தின் பொழுது அந்த அருமையான தாம்பத்தியத்தில் ஒரு குழந்தை பேருக்காக இருக்கும் பொழுது அந்த தாய் அவரும் இறந்து விடுகிறார். இறைவன் அங்கே ஒரு தலைவிதியை நமக்காக நியமிக்கிறார். அந்த டிவி சாம்பசிவம் பிள்ளை என்ன இப்படியெல்லாம் இருக்கின்றது, அவர் படித்ததோ வழக்கறிஞர் துறை, மற்ற ஆடிட்டர் துறை, இதெல்லாம் இதை தாண்டி அவர் சித்த மருத்துவத்திலே உயிர் வாழ்வதற்கும் உயிரை காப்பாற்றுவதற்கும் நல்ல ஒரு கலைக்களஞ்சியம் அகராதியை உருவாக்க வேண்டும் என்று நமக்கெல்லாம் கொடுத்த கலைக்களஞ்சியம்தான் இப்பொழுது கல்லூரிகளிலும் பல்வேறு மருத்துவர்களும் பல்வேறு வைத்தியசாலையும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆயுஷ் என்ற அரசு அந்த டிபார்ட்மெண்ட் வீட்டில் மாத காலண்டரில் ஒரு பக்கத்தில் அவரை நம்ம சாம்பசிவம் பிள்ளை ஐயாவுடைய உருவப்படத்தை பதிவிட்டு நமக்கெல்லாம் அந்த ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டு பெருமை சேர்க்கப்பட்டுள்ளது. வெற்றி பெறுவோம், மருத்துவ பதிவு வாங்குவோம் என்று வேண்டி விரும்பி நம் மனதில் இந்த விருப்பத்தையும் ஆசையும் அதிகமாக உருவாக்கி வளர்த்து வெற்றி பெறுவோம் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய அகில இந்திய சித்த கழகத்தின் விழிப்புணர்வு மாநாடுக்கு கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் சுரேஷ் சித்த வைத்தியர் அவர்களை தேவதாசன் வைத்திய சித்த மர்ம ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பாரசாலா சேர்மன் மர்மசேனா அவர்களை சிறப்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறேன். എല്ലാവർക്കും നമസ്കാരം. കേരളത്തിൻ്റെയും തമിഴ്നാട്ടിലെയും മറ്റു പല സംസ്ഥാനങ്ങളിൽ നിന്നും വളരെ സന്തോഷപൂർവ്വം
ഇന്ന് ഈ പ്രോഗ്രാമിൽ പങ്കെടുക്കാൻ എത്തിച്ചേർന്നിരിക്കുന്ന എല്ലാവർക്കും ആദ്യമായിട്ട് നമസ്കാരം. അഖിലേന്ത്യാ സിദ്ധമരുത്വ കഴകം എന്ന നാഗർകോവിൽ കേന്ദ്രമായി പ്രവർത്തിക്കുന്ന സംഘത്തിൻ്റെ പ്രധാനപ്പെട്ട ഒരു ബോധവൽക്കരണ സമ്മേളനമാണ് ഇന്നിവിടെ നടക്കുന്നത്. ഈ ഹാളിൽ കഴിഞ്ഞ ആഴ്ചയും പാരമ്പര്യ വൈദ്യത്തെ സംബന്ധിച്ച ഒരു സെമിനാർ നടന്നിരുന്നു. അടുത്ത 31-ാം തീയതിയും വീണ്ടും അഗസ്ത്യമുനിയുടെ പേരുള്ള ഒരു സമ്മേളനം നടക്കാൻ വേണ്ടി വിവേകാനന്ദ കേന്ദ്രം അറേഞ്ച് ചെയ്തിട്ടുണ്ട്. ഇങ്ങനെ കേരളത്തിൻ്റെയും തമിഴ്നാടിൻ്റെയും പല ഭാഗങ്ങളിൽ നടക്കുന്ന പല പല സമ്മേളനങ്ങളിൽ സ്ഥിരമായി പങ്കെടുക്കുന്ന ഒരാളാണ് ഞാൻ. തമിഴ്നാടിൻ്റെ പല ഭാഗങ്ങളിലൂടെ ദീർഘകാലം സഞ്ചരിച്ചപ്പോൾ പല സംഘങ്ങളുടെയും പ്രോഗ്രാമുകളിൽ പങ്കെടുത്ത് അവിടെ സംസാരിക്കുന്ന ഒരാളാണ് എനിക്ക് മുമ്പേ സംസാരിച്ചു പോയ ശ്രീ വരദരാജൻ ഡോക്ടർ അവർകൾ സോലമലൈ, അതുപോലെ പാക്കൻ തമിഴൻ എന്നിവരൊക്കെ. എല്ലാവരും ആവശ്യപ്പെടുന്ന ഒരു കാര്യം എന്താണെന്നത്, കേരളത്തിൽ നിന്ന് വന്നിരിക്കുന്ന പാരമ്പര്യ വൈദ്യന്മാർ ഏകദേശം 50-ലധികം പേര് ഇവിടെ ഹാളിൽ ഇരിപ്പുണ്ട്. എൻ്റെ പ്രധാന ഗുരുനാഥന്മാരിവിടെ ഇരിപ്പുണ്ട്. ഇവിടെ തമിഴിൽ സംസാരിച്ച കാര്യങ്ങൾ എന്താണെന്ന് അവർക്ക് മനസ്സിലായിട്ടില്ല. തമിഴ് മനസ്സിലാകാത്ത ഗുരുക്കന്മാർ ധാരാളമുണ്ട്. അവർക്ക് വേണ്ടി പ്രധാനപ്പെട്ട പാക്കം തമിഴൻ അദ്ദേഹവും അതുപോലെ ഡോക്ടർ വരദരാജൻ സാറും ഇതിനു മുമ്പേ സംസാരിച്ചു പോയവരും എന്താണ് സംസാരിച്ചത് എന്നതിനെ പറ്റിയുള്ള ഒരു മലയാള പ്രഭാഷണമാണ് ഞാൻ ഉദ്ദേശിക്കുന്നത്. ഏകദേശം 28 വർഷം മുമ്പാണ് നാഗർകോവിലിലെ ഈ സംഘത്തിൻ്റെ മെമ്പറായിട്ട് 545-ാമത്തെ മെമ്പറായിട്ട് ഞാൻ ജോയിൻ ചെയ്യുന്നത്. എൻ്റെ പ്രധാനപ്പെട്ട ഗുരുനാഥന്മാർ ശ്രീ രാമചന്ദ്രൻ നായർ അദ്ദേഹവും ഈ സംഘത്തിൻ്റെ പഴയ പ്രസിഡൻറ്റ് ഭാസ്കരനാശാൻ പരക്കുന്ന് അദ്ദേഹവുമാണ് എനിക്ക് വേണ്ടി ഇവിടെ റെക്കമെൻഡ് ചെയ്ത് ഈ സംഘത്തിൽ ജോയിൻ ചെയ്യിപ്പിച്ചത്. കേരളത്തിൽ പാരമ്പര്യ വൈദ്യസംഘടനകൾ ശോചനീയമായ അവസ്ഥയിൽ ശരിയായ പ്രവർത്തനങ്ങൾ കാഴ്ചവെക്കാതിരിക്കുന്ന സമയത്ത് 2 സംഘങ്ങളാണ് പ്രധാനമായിട്ടും പ്രവർത്തിച്ചു കൊണ്ടിരുന്നത്. അതിലൊന്ന് തിരുവനന്തപുരത്തെ എഡിസൺ വൈദ്യരുടെ ഒരു സംഘം, അതിനോടൊപ്പം തന്നെ കേരളത്തിലെ പല ആൾക്കാരും മുഞ്ചിറയിലെ അഖില തിരുവിതാംകൂർ സിദ്ധവൈദ്യ സംഘത്തിൻ്റെ മെമ്പറായിട്ട് പ്രവർത്തിച്ചു കൊണ്ടിരിക്കുന്ന കാലഘട്ടങ്ങളിലാണ്. എൻ്റെ അപ്പൻ സ്ഥിരമായിട്ട് ഈ 2 പ്രോഗ്രാമുകളിലും പങ്കെടുത്ത് തിരിച്ചു വരുമ്പോൾ ഓരോ ദിവസം നടന്ന ചർച്ചകളെപ്പറ്റി അവിടെ സംസാരിക്കാറുണ്ട്. പാരമ്പര്യ വൈദ്യന്മാർക്ക് പ്രവർത്തിക്കാനുള്ള ഒരു ലൈസൻസ് കിട്ടാത്ത ഒരു വിഷമം മരണകാലം വരെ എൻ്റെ അപ്പൻ്റെ മുഖത്തുണ്ടായിരുന്നു. പലപ്പോഴും എല്ലാവരും കൈവിട്ട പല രോഗികൾക്കും ആശുപത്രിയിൽ നിന്ന് തിരിച്ചുവിട്ട കേസുകൾ, പക്കവാത രോഗികൾ എല്ലാവരെയും ചികിത്സിച്ച് അവരെല്ലാം സുഖമായി നടക്കുന്ന കാലഘട്ടങ്ങളിൽ പോലും പാരമ്പര്യ വൈദ്യന്മാർക്ക് ചികിത്സിക്കാൻ അനുവാദമില്ല എന്നതും പാരമ്പര്യ വൈദ്യന്മാർ തെരുവിറങ്ങി സമരം ചെയ്യുന്ന ഒരു മോശമായ ഒരു അവസ്ഥയാണ് കുറേ കാലങ്ങളിൽ കുഞ്ഞുനാളിൽ ഞാൻ കണ്ടുപോയിട്ടുള്ളത്. വീണ്ടും അപ്പൻ്റെ മരണത്തിന് ശേഷം ഞാൻ ഈ സംഘങ്ങളിൽ ഗുരുക്കന്മാരെ കണ്ട് കാര്യങ്ങൾ ധരിക്കുകയും അതിനോടൊപ്പം തന്നെ എഡിസൺ വൈദ്യരുടെ കൂടെ ഇൻകോപ്സ് കമ്പനിയുടെ ഇലക്ഷനിൽ 1995-ൽ വന്ന് വോട്ട് പിടിക്കാൻ വേണ്ടി വന്ന ഒരാളും കൂടെയാണ്. ഇതൊക്കെ നമ്മുടെ നാട്ടിൽ നടക്കുന്ന മോശമായ ഒരു പ്രവൃത്തിയായിട്ടാണ് കണക്കാക്കപ്പെടുന്നത്. തിരുവനന്തപുരത്ത് സെക്രട്ടേറിയറ്റിന് മുമ്പിൽ എല്ലാ വർഷവും 2-3 സംഘത്തിൻ്റെ സമരം നടക്കാറുണ്ട്. പാരമ്പര്യ വൈദ്യന്മാർക്ക് ലൈസൻസ് കൊടുക്കണം, അവരെ രക്ഷിക്കണം, അവർക്ക് ചികിത്സാ അനുമതി നൽകണമെന്നത്. അതുപോലെ തന്നെ തമിഴ്നാട്ടിലും പല സ്ഥലത്തും നടക്കാറുണ്ട്. ഈ സംഘത്തിൻ്റെ കീഴിൽ നമ്മൾ പലപ്പോഴും കളക്ടർ ഓഫീസിൻ്റെ ധർണ്ണ നടത്തിയിട്ടുണ്ട്. അഖില ഇന്ത്യ സിദ്ധമരുത്വ കഴകത്തിൻ്റെ പേരിൽ നാഗർകോവിലെ കളക്ടറേറ്റിന് മുമ്പിൽ സമരം ചെയ്ത ഒരാൾ ഞാനും കൂടെയാണ്. പാരമ്പര്യ വൈദ്യന്മാർക്ക് ലൈസൻസ് തരണമെന്ന് ഒരു കോരിക്കൈ മാനാട് എന്നുള്ള രീതിയിൽ സംഘം അവതരിപ്പിച്ചിരുന്നു. അതിൽ വൈദ്യനാഥപുരത്തുള്ള സംഘത്തിൽ നിന്നും ഓഫീസിൽ നിന്നും നമ്മളെല്ലാം സമരം ചെയ്ത് കളക്ടർ ഓഫീസിൻ്റെ അടുത്ത് പോയ ഒരു അനുഭവം എനിക്ക് ഓർമ്മയുണ്ട്. അതുപോലെ തന്നെ നേരത്തെ ചിലരൊക്കെ സംസാരിച്ച ഒരു വിഷയം, തമിഴ്നാടാണ് സിദ്ധവൈദ്യത്തിൻ്റെ കേന്ദ്രം. ഈ തമിഴ്നാട്ടിലെ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട ഒരു സ്ഥലം, പാരമ്പര്യ വൈദ്യന്മാർ തിങ്ങി ജീവിക്കുന്ന സ്ഥലം, 10 വീട്ടിൽ ഒരു വീട്ടിൽ വൈദ്യന്മാരുള്ള സ്ഥലം കന്യാകുമാരി ജില്ലയാണ്. കന്യാകുമാരി ജില്ലയിലെ ആരോട് ചോദിച്ചാലും എൻ്റെ അപ്പൂപ്പന് വൈദ്യനായിരുന്നു, എൻ്റെ മുത്തച്ഛൻ വൈദ്യനായിരുന്നു എന്ന് പറയുന്ന ഒരവസ്ഥയിലാണ് ഇവിടുത്തെ ചികിത്സാ രീതികൾ നടന്നുകൊണ്ടിരുന്നത്. എന്നിട്ടും നമ്മുടെ പ്രധാന സ്ഥലത്ത് നാഗർകോവിലിൽ ഒരു സിദ്ധ മെഡിക്കൽ കോളേജിന് വേണ്ടി ശ്രമിച്ചപ്പോൾ ആ കോളേജ് അനുവദിക്കാതെ ആയുർവേദ മെഡിക്കൽ കോളേജ് അനുവദിക്കും എന്നുള്ള രീതിയിൽ ഇവിടെ ഒരു പ്രശ്നമുണ്ടാവുകയും
അങ്ങനെ കോളേജ് അനുവദിക്കണമെന്നുള്ള രീതിയിൽ നമ്മുടെ സംഘത്തിലെ ധാരാളം പേര് ചേർന്ന് ഉണ്ണാവൃതം എന്ന് പറയുന്ന നിരാഹാര സത്യാഗ്രഹമൊക്കെ നടത്തിയ ഒരു കാലമുണ്ടായിരുന്നു. എന്നിട്ടും കോളേജ് അനുവദിച്ച് കിട്ടിയില്ല. വീണ്ടും എല്ലാവർക്കും വിഷമമുള്ള ഒരു കാര്യമാണ്. ഇതെല്ലാം ചിന്തിക്കുമ്പോൾ നമ്മൾ വിചാരിക്കുന്ന കാര്യങ്ങളിലല്ല ഗവൺമെൻറ് ചിന്തിക്കുന്നത്. നമ്മുടെ ചികിത്സ അനുമതി തരാതെ മറ്റൊരു വഴിയിലൂടെ മറ്റൊരു വിഭാഗത്തെ മുകളിലോട്ട് കയറ്റിവിടാൻ വേണ്ടി തയ്യാറായിക്കൊണ്ടിരിക്കുന്നതാണ് ഗവൺമെൻറ്റിൻ്റെ ഭാഗത്തു നിന്നുള്ളത്. അത് കേരളം ശരിയാണ്, തമിഴ്നാടും ശരിയാണ്. 2018 തമിഴ്നാട് ക്ലിനിക്കൽ എസ്റ്റാബ്ലിഷ്മെൻറ്റ് ആക്ട് പ്രകാരം നിങ്ങൾ വൈദ്യശാല നടത്തിക്കൊള്ളൂ, എന്നാൽ ഒരു ഡോക്ടറെ കൂടെ വെച്ച് അത് നടത്തിക്കൊള്ളൂ എന്നൊരു തീരുമാനം എടുക്കുകയും ധാരാളം വൈദ്യശാലകളിൽ കുടുംബത്തിലുള്ളതും അല്ലാതുമായ ഒരു ഡോക്ടറുടെ സഹായത്തോടുകൂടി വൈദ്യശാലകൾ നടത്തുന്നുണ്ട്. അതിൻ്റെ റിന്യൂവൽ ഫങ്ഷൻസ് ഇപ്പോൾ നടക്കുന്നുണ്ട്. കഴിയട്ടെ. நம்முடைய இப்பொழுது நடந்து கொண்டிருக்க இந்த நிகழ்வை நம்முடைய 3 டிவிகள் லைவாக வருவதற்கு என்னிடம் பேட்டி எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கோரிக்கை மனுவை கேட்டிருக்கிறார்கள். அதனாலே கொடுக்கிறேன். ഇപ്പോൾ നാം കാണുന്നത് പോലെയുള്ള ധാരാളം പ്രോഗ്രാംസുകൾ കേരളത്തിലും തമിഴ്നാട്ടിലും നടത്തിയാണ് നമ്മൾ വിജയിച്ചിട്ടുള്ളത്. വീണ്ടും ഗവൺമെൻറ്റിൻ്റെ ഭാഗത്തു നിന്നും ഇടയ്ക്കിടയ്ക്ക് പ്രഷർ ഉണ്ടാകാറുണ്ട്. സ്ഥിരമായി ഡോക്ടേഴ്സിൻ്റെ സംഘത്തിൽ നിന്നും ഗവൺമെൻറ്റിനെ സ്വാധീനിച്ചുകൊണ്ട് വൈദ്യന്മാരെ അറസ്റ്റ് ചെയ്യാനും അവരെ ഉപദ്രവിക്കാനും വേണ്ടിയുള്ള പല പ്രശ്നങ്ങൾ നടക്കുന്ന സമയത്ത് കേരളത്തിലെ വൈദ്യന്മാർ ഒരു സംഘം ചേർന്ന് പലപ്പോഴും ഇതിനെ തടയാറുണ്ട്. ഉടനെ തന്നെ മന്ത്രിമാരെ പോയി കണ്ട് അതിന് പരിഹാരങ്ങൾ ഉണ്ടാക്കാറുണ്ട്. തമിഴ്നാട്ടിലും അത് തന്നെയാണ് സംഭവിക്കുന്നത്. തീർച്ചയായും പോരാട്ടങ്ങൾ ധാരാളം നടന്നാലേ വൈദ്യന്മാർക്ക് വൈദ്യ ചികിത്സകൾ ചെയ്യാൻ പറ്റൂ എന്നതാണ് പ്രശ്നം. എന്തെന്നാൽ പാരമ്പര്യ വൈദ്യന്മാർ എപ്പോഴും ഉണ്ടായിരിക്കണം എന്നതും അവിടെ റേഷൻ കാർഡിൽ വൈദ്യനാണെന്ന് എഴുതിയിരിക്കുന്നതും അതുപോലെ ജൈവ വൈവിധ്യ ബോർഡിൻ്റെ പ്രവർത്തനങ്ങൾ ശക്തമാക്കുന്നതിനും അങ്ങനെയുള്ള കാര്യങ്ങളിൽ അതിന് വൈദ്യന്മാരുടെ ആവശ്യങ്ങൾ ധാരാളം തിരഞ്ഞെടുക്കുന്നവരുടെ ഒരു കാലഘട്ടം എന്നറിയത്തില്ല. 2ാം ക്ലാസ്സിൽ പഠിക്കുന്ന കൊച്ചുകുട്ടികൾ മുതൽ PhD സ്റ്റുഡൻസ് വരെ നമ്മുടെ വീട്ടിൽ എത്തിച്ചേരാറുണ്ട്. എന്തിനു വേണ്ടി എന്ന് ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ ഔഷധ സസ്യങ്ങളെപ്പറ്റി മൂലികകളെ പറ്റിയുള്ള വിശദ വിവരണങ്ങളെടുത്ത് ആ ഇലകളെ ഉണക്കി ഹെർബേറിയം തയ്യാറാക്കി അതിൽ ഒട്ടിച്ച് പ്രോജക്റ്റ് വർക്കുകൾ കൊണ്ട് ഗവൺമെൻറ്റിൻ്റെ ഭാഗത്ത് കൊടുക്കുന്ന രീതിയിൽ സ്കൂളുകളിലൂടെയും കോളേജുകളിലൂടെയും അവർ നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നു. ഈ അറിവുകളിപ്പോൾ ധാരാളം പേർക്കറിയാം. തമിഴ്നാട്ടിൽ അധികമായിട്ട് സ്കൂളിലെ പിള്ളേർ ഉമ്മത്തിൻ്റെ പൂവും ശംഖുപുഷ്പത്തിൻ്റെ അല്ലെങ്കിൽ കാക്കണത്തിൻ്റെ പൂവും ശേഖരിച്ച് അതിൻ്റെ അറിവുകളെ ശേഖരിക്കുന്ന ഒരു പദ്ധതി 3 വർഷമായിട്ട് നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. അതിലവർ ചോദിക്കുന്ന ചോദ്യം, ഈ ചെടി കൊണ്ട് എന്തെല്ലാം ഉപയോഗമുണ്ട് എന്ന് നിങ്ങളുടെ നാട്ടിലെ വൈദ്യന്മാരടുത്ത് ചോദിച്ച് ആ രഹസ്യങ്ങളെ എഴുതിക്കൊണ്ട് വരണമെന്നതാണ്. മറ്റൊരു PhD സ്റ്റുഡൻസ്, പേര് പറയുന്നില്ല, ഈ ഹാളിനകത്ത് തന്നെ ഇരിപ്പുണ്ട്. ആ കുട്ടി ഒരു റിസർച്ച് ചെയ്യുന്നുണ്ട്, ക്യാൻസറിനെ പറ്റിയാണ്. എന്നോട് വന്ന് ചോദിച്ചു. എനിക്ക് ആദ്യം ഇതിൻ്റെ മുമ്പുള്ള ചില കാര്യങ്ങൾ ഓർമ്മിച്ചപ്പോൾ സങ്കടവും ദേഷ്യമാണ് വന്നത്. നമ്മൾ ഓരോ ചികിത്സയെ പറ്റിയുള്ള രഹസ്യങ്ങളും ഔഷധ സസ്യങ്ങളെ പറ്റിയുള്ള രഹസ്യങ്ങളും തുറന്ന് പറഞ്ഞു കൊടുക്കുന്നുണ്ട്. പക്ഷേ എല്ലാം കഴിയുമ്പോൾ വൈദ്യൻ ചികിത്സിക്കാൻ പാടില്ല എന്ന് പറയും. ചോദിച്ച പ്രോജക്റ്റ് ക്യാൻസർ രോഗികൾക്കുള്ള മരുന്നുകൾ, അവർക്ക് കൊടുക്കുന്ന ഔഷധ സസ്യങ്ങളെ പറ്റിയുള്ള വിവരണങ്ങൾ തരണം എന്നതാണ്. 2ാമത്തെ ചോദ്യം, ആ ചെടികൾ എവിടെ ലഭിക്കുമെന്നതാണ്. 3ാമത്തേത്, ആ ചെടികളുടെ ബൊട്ടാണിക്കൽ നെയിം, അതിൻ്റെ ഫാമിലി നെയിം ഡീറ്റെയിൽസ് വേണം. 4ാമത്, ഈ ചെടി കൊടുത്ത് മരുന്ന് കൊടുത്ത് എത്രത്തോളം രോഗികൾ സുഖമായിട്ടുണ്ട്, എത്രത്തോളം ഫെയിലായിട്ടുണ്ട്, കാര്യം റിസർച്ചിൽ അതെല്ലാം വേണം. 4ാമത്തെ ചോദ്യം, ഇത് ഏതെല്ലാം തരം ക്യാൻസറിന് കൊടുക്കാമെന്നതാണ്. അടുത്ത ചോദ്യം, ഈ മരുന്നിൻ്റെ രഹസ്യമായ കൂട്ടുകൾ, അതിൻ്റെ ഫാർമോകോപ്പി തരണം എന്നതാണ്. ഞാൻ പറഞ്ഞത് നടക്കത്തില്ല എന്നാണ്. தூத்துக்குடி மாவட்ட சங்க தலைவர் நவநீதன், மருத்துவர் நவநீதன் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னால் பேசுவார்கள். இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து மாவட்டம், நாகர்கோவில், கன்னியாகுமரி, இன்னும் அடுத்த மாநிலம் அந்த மாநிலமாக கேரள மாநிலம், இன்னும் சென்னை மாவட்டம், இங்கிருந்து வந்திருக்க பெரிய பெரிய குருமார்கள், ஆசான்கள், அவர்கள் எல்லோருக்கும் தூத்துக்குடி மாவட்ட சார்பாக எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சங்கங்கள் இன்னும் ஆங்காங்கே பிரிந்து கொண்டுதான் இருக்கிறது என்னுடைய சின்ன கருத்து.
இந்த சங்கங்கள் எல்லாம், எல்லா மாவட்ட சங்கங்கள் எல்லாம் ஒரே இணைப்பில் வரக்கூடிய முயற்சியை எப்படி செய்யலாம் என்று இந்த அகில இந்திய சங்கத்தில் நான் கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன். அடுத்து, நமது பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் எந்த வகையில் குறைந்து போனோம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு முதுகு தண்டுவட வலியா, இல்லை மூட்டு வலியா, இல்லை எத்தனையோ வலிகள் இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் மற்ற மருந்துகள் எவ்வளவு காலங்கள், எத்தனை வருஷங்கள், இன்னும் சொல்ல போனால் அவர்கள் வாழ்க்கையை முடமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இதை ஏன் சொல்கிறனால், வெளியூரில் எல்லா இடத்துலையும் நாம் ஒவ்வொரு மக்களை சந்திக்கும் போது அவர்கள் அவ்வளவுக்கு வருத்தப்பட்டு சொல்லுகின்றார்கள். ஆனால் நம்ம பாரம்பரிய வைத்தியர்கள், உதாரணமாக இந்த நாடுகளுக்கு, இந்த கன்னியாகுமரிக்கு சொத்தான வர்ம முறையில் ஒரு துளி மருந்து கூட இல்லாமல் இந்த நோயெல்லாம் உடனடியாக 5 நிமிடத்தில் நிவாரணம் கொடுக்கிறார்கள். அப்போ நாம் எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறோம், ஏன் நாம் தாழ்ந்திருக்க வேண்டும்? எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு சிஎம் வரும்போது நாங்கள் 2 முறை பாரம்பரிய வைத்தியத்தை ஒரு நலவாரியம் அமைத்து எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மனுக்கள் கொடுத்து உள்ளோம். நேரடியாக சென்னையில் போயும் சேர்ந்திருக்கின்றோம். என்னுடைய கருத்து என்னென்றால், தனிப்பட்ட முறையில் இப்படி ஒவ்வொருத்தரும் செல்வதை விட எல்லோரும் ஓரிணைந்து செல்லக்கூடிய பணி செய்தால் கொஞ்சம் நன்றாக இருக்கும். இந்த எல்லா மக்களையும், எல்லா மாவட்ட நிர்வாகிகளையும் ஒன்று சேர்க்க ஏதாவது ஒரு குழு ஆரம்பித்தால் அனைவரும் அதில் முகவர் ஆவார்கள் என்று நம்புகிறேன். அதை எனது குருநாதர் நாகராஜ ஐயா செய்து கொடுப்பார்கள் என்று மிக நம்பிக்கையுடன் இருக்கின்றேன். இன்னும் எவ்வளவோ பேசலாம், இருந்தாலும் இன்னும் எனக்கு பின் ஆட்கள் இருக்கின்றார்கள். உதாரணமாக எங்கள் கூடல் பிறவாத திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் தலைவர் அவர்கள் ஓரிரு வார்த்தையை பேசுவதற்கு அழைக்கின்றேன். அதற்கு முன்னாக எங்கள் சங்கத்திலே ஒரு முக்கியமான இன்னொரு ஆளை அறிமுகப்படுத்தி அவரை பேச அழைக்கிறேன். ஓகே, இப்போ திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து தலைவர் சந்தியா அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். சந்தியா அவர்கள் இப்போது பேசிய நம்முடைய சித்த வைத்தியர் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை நம்ம தலைவர் அவர்கள் பொருத்துவார்கள். அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்ட தலைவர் சத்யாகு அவர்கள் நமக்கு வாழ்த்துரை வழங்குவார்கள். நமது சஞ்சீவி பாரம்பரிய சங்கத்து நமது திண்டுக்கல் வந்து அழைப்பு கொடுத்து நமது அகில இந்திய சித்த மருத்துவ சங்கம் நாகர்கோயிலில் நம்ம கன்னியாகுமரிக்கு எங்களை சங்கத்தை அழைப்பு கொடுத்ததற்கு நாங்கள் வருகை தந்துள்ளோம். இந்த சங்கம் மேலும் மேலும் வளரவும், அனைத்து சங்கத்தையும் ஒன்றுபடுத்தவும், ஒற்றுமை சேர்க்கவும் நாங்கள் உறுதுணையாக ஐயா நாகராஜ ஐயா உடன் இருப்போம் என்று அனைத்து இரத்த சொந்தங்களும் வந்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்க்கதரிசி ஆர் சந்தியாக தலைவர். சித்த மருத்துவர் ஐயா, சென்னை. அனைவருக்கும் வணக்கம். அடியனோட பேர் வந்து பவித்ரகுமார். சென்னை தமிழ்நாடு பாரம்பரிய சித்த மருத்துவ சங்கத்தோட சென்னை மாவட்ட தலைவர். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் 2 லட்சியம் இருக்கணுங்க. நம்ம வாழ்க்கையில் 2 லட்சியம் இருக்கணும். என்ன லட்சியங்க சொல்லுங்க? நோய் இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? நோய் இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது. இது முக்கியம். 2வது,
அரசாங்கத்திட்ட நம்ம சான்றிதழை எதிர்பார்க்க வேண்டாம். அரசாங்கத்திட்ட சான்றிதழை எதிர்பார்க்க வேண்டாம். நாம் ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்டுங்களை சரியா வைத்திய திறமைகளை வளர்த்துங்க, சரியா வைத்தியம் பண்ணுங்க, ஜனங்ககிட்ட நல்லா பேர் வாங்குங்க. எனக்கு சென்னையில் மட்டும் 1000 பேஷண்ட் இருக்கு. சென்னையில் மட்டும் 1000 பேஷண்ட் இருக்கு. என்னுடைய கேரளாவில் 2 கிளினிக், என் மலையாளி, எனக்கு கேரளாவில் கிளினிக் இருக்குது, பையனூரில் கிளினிக் இருக்குது. பையனூரில் இப்போ 4 வருஷத்தில் 250 பேஷண்ட் இருக்கு. காரணம் நோய் அறிதல். எந்த நோயாளி வந்தாலும் நோய் என்னன்னு அவங்ககிட்ட கேட்கவே கூடாது. நோய் நம்ம சொல்லணும். எப்படி சொல்லலாம்? முகத்தை பார்த்து சொல்லலாம், நாடியை பார்த்து சொல்லணும். நாடிக்குன்னு சிலபஸ் எழுதியிருக்கிறேன் நான். நாடியை பார்த்து ஒருத்தருக்கு பெண்களாக இருந்தால் மாதவிடாய் வருதா இல்லையா, பெண்களாக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருக்கா இல்லையா, ஆண்களுக்கு ஆண்மை குறைவு இருக்கா இல்லையா. ஆண்களை நம்ம ஒரு பேஷண்ட் வருவாங்க, 1 வாரம் முன்னாடி ஒரு பேதி ஆகிட்டு இருக்கோம். 1 வாரம் முன்னாடி நம்ம இன்றைக்கே சொல்லலாம். இன்றைக்கி அவர் கை நாடியை பார்த்துட்டு, சரிங்க, நாடியை பார்த்துட்டு உங்களுக்கு பேதி ஆச்சுன்னு சொல்லலாம். அப்படி நாடியை பார்த்து வைத்தியம் பண்ணுங்க. அதுக்கு எந்த சந்தேகம் எப்போ இருந்தாலும் என்னை நம்பர் நோட் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த வைத்தியர்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நான் சொல்லித்தரத்துக்கு தயாராக இருக்கேன். பணம் செலவு இல்லாமல் இலவசமாக. இதை எப்போவுமே செஞ்சிட்டு இருக்குது. இப்போ கேரளாவில் பண்ணிகிட்டு இருக்கிறேன், தமிழ்நாட்டிலையும் பண்ணிகிட்டு இருக்கேன். சிறப்பாக இருப்போம், நம்மளும் ஒத்துமையாக இருப்போம், சிறப்பாக வைத்தியம் பண்ணுவோம், நம்ம திறமைகளை வளர்த்துப்போம். இந்த வாய்ப்பு அளித்த கன்னியாகுமரி நாகர்கோவில் சித்த வைத்திய சங்கத்துக்கு மிக்க நன்றி தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் பவித்ரகுமார். ஃபோன் நம்பர் நோட் பண்ணிங்க, 988 421 421 9783 9783 988 421 9783 988 421 9783. எந்த சந்தேகம் எப்போ இருந்தாலும் ராத்திரி 2 மணிக்கு கூப்பிட்டா நான் எடுத்து பேசுவேன். மிக்க நன்றி, வணக்கம். நம்முடைய கழக மருத்துவர் மரியதாசன் வைத்தியர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அவரிடம் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு நம்பர் தந்திருக்காங்க. அடுத்தால மருத்துவர் பொள்ளாச்சி, அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் மகுடீஸ்வரன் அவர்கள் ஒரு வாழ்த்துரை வழங்குவார்கள். அனைத்து சித்த வைத்திய சொந்தங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அகில இந்திய சித்த வைத்திய நம்ம நாகராஜ் ஐயா நம்மளை அழைத்திருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் சஞ்சீவி பாரம்பரிய சித்த வைத்திய சங்கம், பாரம்பரிய சித்த வைத்தியத்தை தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவரும் சேர்ந்து நாங்கள் உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இங்கே வந்திருக்கிறோம். பஸ்ஸில் ஒரு வேனில் நம்ம சித்த சொந்தங்கள் அனைவர்களுக்கும் மதிய வணக்கத்தை நம்ம சித்த சொந்தங்கள் அனைவருக்கும் வணங்கிக் கொள்கிறேன். நமது நாகராஜையா கூப்பிட்டுருக்காரு. நம்ம என்னைக்கும் பிரிவினை இருக்கக்கூடாது. நம்ம சங்கங்கள் ஈகோ பார்க்கக்கூடாது. நம்மை அனைத்து மாவட்ட சங்கம் சேர்ந்து உறுதுணையாக இருந்து யார் வழிநடத்தி கொண்டு நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு நம்ம சேர்ந்து உறுதுணையாக நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் சஞ்சீவி பாரம்பரிய சித்த வைத்திய சங்கம் உறுதுணையாக வழிநடத்தி கொடுப்போம். அது மாக்கா தமிழன் ஐயாவும் சொல்லியிருக்கிறார், நமது சோழமலை ஐயாவும் சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் நமது தலைவர் கிறிஸ்தப்ப ஐயாவுக்கு ரொம்ப நன்றி, எங்களை அழைத்திருக்கிறார். ஐயாவே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சித்த சங்கம் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்ட பொருளாளர் விஜயராம் அவர்கள் ஒரு வாழ்த்துரை வழங்குவார்கள். ஜெயராம் அவர்கள். நம்முடைய கழக உறுப்பினர் பாலையாசான் அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அகில இந்திய சங்கத்திலிருந்து திண்டுக்கல் மாவட்ட சஞ்சீவி பாரம்பரிய
சங்கத்துக்கு அழைப்பு விடுத்து எங்களையும் கௌரவித்து நமது நாகராஜ் ஐயா சங்க தலைவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பாண்டிச்சேரியை சேர்ந்த ஐயா கோவிந்தராஜன் அவர்கள் இப்போது வாழ்த்துரை. வணக்கம், என் பேர் கோவிந்தராஜன், பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். நான் எம்எஸ்சி யோகா தெரப்பி வர்மம் ஹெர்பல் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில். கிட்டத்தட்ட 9 வருஷமாக அந்த வர்மத்தில் ஃபீல்டில் இருக்கேன். இந்த நான் மெயினாக கூட வந்து எந்த மருந்து மாத்திரை இல்லாமல் வர்மத்திலே, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் ஐயா பேசினார், வர்மத்திலே சரி பண்ண முடியும்னு சொன்னாங்க. உண்மை அது. அந்த வர்மத்திலே நான் சரி பண்ணியிருக்கேன், வர்மத்திலே சரி பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து குரு அருளால் தான். இந்த குருவோடைய அருள் இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த குருவுக்கு மரியாதை கொடுங்க. யார் இருந்தாலும் சரி, அந்த குருவை மறக்காதீங்க. குருவோடைய அருள் இல்லைன்னா நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. ஆண்டவ முடியத்தில் நான் பாரிஸுக்கும் போயிருக்கேன். பாரிஸ் போய் இந்த வர்மத்தை ஒரு 15 நாளுக்கு வந்து ஒரு 30 பேருக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். வித்தவுட் மெடிசன், எதுவுமே எந்த மெடிசன் இல்லாமல் வெறும் வர்மக்கலையை அங்கே இருக்க இலங்கை தமிழருக்கும் கொடுத்துருக்கேன், ஃப்ரெஞ்சுக்காரங்க கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு ஏன் ஃப்ரெஞ்சு தெரியும்னாக்க, நான் வந்து ஏற்கனவே சுற்றுலா தகவல் மையத்தில் நான் வரவேற்பாளராக பண்ணி போயிருந்தேன் பாண்டிச்சேரியில். அதனால் எனக்கு 5 லாங்குவேஜ் தெரிஞ்சதால் அந்த ஃப்ரான்ஸுக்கும் போனேன். அதே மாதிரி மலேசியாவுக்கு போயிட்டு ஒரு 34 பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது என்னுடைய ஆசான் மூலிமா போயிட்டு வந்தேன். இப்போ அடுத்து இலங்கைக்கு போகிறேன். எல்லாம் வந்து இந்த குரு அருளால் தான் நடந்தது. இந்த சங்கத்தில் நான் உறுப்பினராக இருக்கேன். இந்த சங்கத்துக்கு என்ன தேவையோ இங்கே பாண்டிச்சேரியில் மெம்பர் சேர்த்து இந்த சங்கத்துடைய வளர்ச்சிக்கு நானும் பாடுபடுவேன். நம்மளும் சேர்ந்து மேலே பாடுபடணும், மேலே வரணும்னு தான் ஆசைப்பட்றேன். என்னோடய உரையை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம சித்த மருத்துவர் பொள்ளாச்சியைச் சேர்ந்த தெய்வசகாயம் அவர்கள் இப்போது வாழ்த்துரை வழங்குவார்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன் அண்ணன் கிறிஸ்தோபர் அவர்களே, அதோடு மகுடமாக வருகை தந்திருக்கின்ற மதுரை மாவட்டத்தினுடைய பாரம்பரிய சித்த மருத்துவ சங்கத்தோட மருத்துவர் தலைவர் வரதராஜையா அவர்களே, என் இனிய நண்பர் சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கிற பாக்கம் தமிழன் அவர்களே, இன்னும் இங்கே துணைத் தலைவர், துணை செயலாளர்கள், செயலாளர்கள் மற்றும் அனைத்து இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்வோட ஆதாரமாக இருக்கின்ற இங்கே அமர்ந்திருக்கின்ற உறுப்பினர்களுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 10 நிமிஷம் முடிச்சிருவேன், பயப்படாதீங்க. ஏன்னா எல்லா சங்கத்திலுமே நமக்கு ஒரு கரெக்டான ஒரு தர்ம சங்கடமான நேரம், உணவுக்கு போகிற நேரம் தான் மைக்க தருவாங்க. அது நம்ம ராசி, அப்படி எங்கே போனாலும் அப்படித்தான் வந்து சேரும். அதனால சில கருத்துக்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த சங்கத்துக்கும் எனக்கும் ரொம்ப தொடர்பு. அண்ணன் முதல்ல சொன்ன மாதிரி எப்படின்னா, ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டமாக இருக்கும் பொழுது இங்கே பிறந்தவன் நான். கொங்கு மாவட்டத்திலே நாங்கள் இப்பொழுது தொழில் செய்து இருந்தாலும் கூட பூர்வீக நம்முடைய மாவட்டம் என்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த சங்கத்திலே கலந்து கொள்வது, இங்கே ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா உடனே எந்த வேலைகள் இருந்தாலும் வருவதற்கு நம்மன் என்ற ஒரு மிகப்பெரிய பெருமை. ரெண்டாவது, குமரியிலே மிகப்பெரிய மருத்துவம் சார்ந்த சரியான ஆசான்கள் இங்கே நிறைய பேர் உண்டு. அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சி. இதிலே நீங்க பழைய பாரம்பரிய மருத்துவ புத்தகங்களை எடுத்து பார்த்தீர்களானால், இந்த நெல்லை கன்னியாகுமரியுடைய வழக்கு சொல்லாக தான் அனைத்து மருத்துவமும் கொடுக்கப்பட்டிருக்கும். பழைய புத்தகம், இப்ப எழுதியிருக்க புத்தகங்கள்லாம் வேற. பழைய புத்தகங்களை ஏற்று பிரதிகளை நீங்க எடுத்து பார்த்தால் அத்தனை மருத்துவமும் நெல்லை கன்னியாகுமரி மருத்துவ சொல்லை தாங்கி தான் நிற்கும். ஆகவே ஆராய்ச்சியின்படி நாம் பார்ப்போமானால், இப்ப என்னெல்லாமோ சொல்றாங்க, அதை போல அதுதான் உண்மை. கன்னியாகுமரி தான் இந்தியாவிற்கே எப்படி சித்த மருத்துவத்திற்கே தமிழ்நாடு பேரோ, அதே போல தமிழகத்திலே குமரி முனையில் தான் இந்த மருத்துவம் பிறந்திருக்கிறது என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. அந்த மண்ணில் நின்று நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இரண்டாவதாக, ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் என்றால் எவ்வளவு சிரமம், எத்தனை நாள் எத்தனை பேருடைய உழைப்பு தியாகம் செய்யப்பட வேண்டும் என்பது
இங்கு இருக்கிற நிர்வாகிகள் அனைவருக்கும் தெரியும். அதுபோல இந்த ஒரு நிகழ்வு 3 நாள் இந்த விழாவாக நடைபெற்று 1000 மூலிகைகளை தாண்டி தலைமை அரசியல் தலைமையில் இருக்கின்ற ஐயா அப்பா அவர்களை இங்கு அழைத்து வந்து ஒரு சிறப்பான மாநாடு நடத்த இந்த ஏற்பாடை செய்த இந்த நிர்வாகத்திற்கு எல்லா சங்கத்தின் சார்பாகவும் தலை தாழ்த்தி வணக்கம் செலுத்துகிறேன். 3ஆவதாக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். எனக்கு தெரிய 21 வயசுல நான் இந்த உருண்டை உருட்ட வந்தேன். அன்றையிலிருந்து இந்த வரைக்கும் ஒவ்வொரு சங்கத்திலையும் பதிவித்தாருங்கள் ஒரு தீர்மானத்தை நாம் போட்டு அனுப்புகிறோம். இதுதான் எல்லாம் நடக்கிறது. பல அரசியல்கள் வந்தாச்சு, மாற்றி ஒவ்வொருடைய அரசியலையும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகளை நாம் சந்திச்சிருக்கிறோம். இதுவரையிலும் இருந்த வாய்ப்பு இன்றைக்கு நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு காத்து இருக்கிறது. எப்படி எனில் இன்றைக்கு நமக்கு நம்ம மண்ணில் கொடுக்கப்பட்ட அப்பாவு ஐயா அவர்களும் அங்கே தலைமையில் இருக்கிறார்கள். சித்த மருத்துவத்தை மிகவும் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள். அதே போல ஸ்டாலின் அவர்கள் சித்த மருத்துவத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த கோப்பு நாம் கொடுக்கிற முறைகள் தப்பாக இருக்கிறது. நாகர்கோவில் சங்கத்தில் ஒருத்தர் ஒரு பிரச்சனையை சொன்னா கொண்டு கொடுத்தாங்கன்னா அரசை பொறுத்த அளவுல நமக்கு செய்ய தயாராக இருக்கிறது. இப்போ இருக்கிற அரசு இந்த 3 வருஷம் 2 வருஷத்துல நமக்கு இது நடைபெறவில்லை என்றால் ஒரு நாள் நடைபெறாது. ஏனென்றால் அப்படி இன்றைக்கு இருக்கிற 3 அமைச்சர்கள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நம்முடைய சபாநாயகர் இவர்களிடம் நம்முடைய குறைகளை எடுத்து சொல்ல வேண்டும். நாம் எல்லாம் பதிவுதான் பதவி வாங்க முடியாது. அனுபவபூர்வமாக சில கருத்துக்களை நான் சொல்லுகிறேன். அதாவது இப்போது பட்டாதாரி மருத்துவர்கள் வந்துவிட்டார்கள். இங்கே இருக்கிற நிறைய பட்டாதாரி வீட்டு பிள்ளைகளும் இருக்கிறார்கள், பட்டாதாரி மருத்துவர்கள் பயின்றவர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் இப்போ பார்க்கும் தமிழன் பேசும்போது சொன்னார்கள் அந்த மன்றம் ஒன்றுமே செய்யவில்லை என்று. அது எப்படி செய்ய முடியும்? முடிச்சிடறேன். ஜனாதிபதியோட ஆர்டரை இன்னும் வாங்கவில்லை. நம்முடைய சித்த மருத்துவ மன்றம் வைத்ததுக்குள்ளே அதற்கு அங்கீகாரம் வாங்கி அனுப்பப்பட்ட ஜனாதிபதிக்கப்பட்ட இன்னும் கூட ஜனாதிபதியுடைய கையெழுத்து ஆகவில்லை. பல 30 ஆண்டுகள் ஆகியும் கூட. இப்ப சொல்ல போனால் பட்டாதாரி மருத்துவர்களே போலிதான். இதெல்லாம் சொல்லல, நம்ம பிள்ளைகளை நம்ம சொல்லக்கூடாது. அங்கீகாரம் இல்லாத ஒரு கவுன்சிலை வைத்துக் கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கிறது அரசாங்கம். அது ஒரு புறம். இரண்டாவது, டெல்லியிலே மாநாடு நடக்கும் பொழுது, ஆயுஷ்ல மாநாடு நடக்கும் போது ஒரு பாரம்பரிய பிஎஸ்எம்எஸ் சித்த மருத்துவரை கெட் அவுட் என்று சொன்ன ஒரு அதிகாரி, இந்தி தெரியாத யாரும் இங்க இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பட்டாதாரி மருத்துவர் கூட வாய் திறந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கவில்லை. மிகவும் வேதனையாக இருந்தது. இன்னொன்று, பட்டாதாரி படித்து வந்திருக்கின்ற மருத்துவர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பாரம்பரியம் எங்கிருந்து வந்தது? இதோ இங்கே உட்கார்ந்திருக்கிற ஐயாக்களை போல இவர்களெல்லாம் இன்றைக்கு இவ்வளவு கேவலம், இவ்வளவு மானப்படுத்துறது, அசிங்கப்படுத்தி போலி என்று சொல்லியும் கூட ஏதோ அவர்கள் வழியில் இருந்து ஒரு உருண்டைகளை உருட்டி கொண்டு வித்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த பாரம்பரிய மருத்துவம் இந்த வரை நிலைத்திருக்கின்றது. நான் பட்டாதாரி மருத்துவர்களுக்கு அன்போடு சொல்வதெல்லாம், தயவு செய்து நீங்கள் பாரம்பரியம் என்று சொல்லாதீர்கள். இது எங்களை இருட்டடிப்பு செய்வதற்காக உங்களை பழி கொடுக்கிறார்கள். நீங்கள் ஒரு பட்டாதாரி மருத்துவர்கள், நீங்கள் அதிலிருந்து இன்னும் மேலே போனோம். ஆராய்ச்சி படிப்பு, எம்டி படிப்பு, பிஹெச்டி ஏதாவது கண்டுபிடிச்சு. நான் திரும்பவும் கேட்கிறேன், இந்த கொரோனா டைமில் ஒரு அலோபதி மருத்துவர் கூட, ஒரு பட்டாதாரி மருத்துவர் கூட கொரோனாவுக்கு என்னிடம் மருந்து இருக்கிறது, எங்கிட்ட மருந்து இருக்கிறது சொல்லவே இல்லை. வெட்கக்கேடான விஷயம். துணிஞ்சு அடித்தது நம்முடைய பாரம்பரிய மருத்துவர்கள் தான். அங்காங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மருத்துவர்கள் அவர்களுக்கு ஏண்ட மருந்துகளை கொடுத்து கொரோனாவை ஒழித்தோம். கிட்டத்தட்ட 5000 பேரை நான் கொடுத்து ஒழித்திருப்பேன். இது என்னுடைய நேரத்தை பேச விரும்பவில்லை, ஏன்னா அது நேரமும் அல்ல. ஆக இப்படிப்பட்ட இந்த பாரம்பரிய மருத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் பாரம்பரிய வைத்தியர்கள் இருந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்காக முடிச்சிடறேன். ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன், ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடறேன், சீக்கிரம் முடிச்சிடறேன். முக்கியமான விஷயம், உட்காருங்க, முடிச்சிடறேன்.
ஆக எனக்கு கொடுக்கப்பட்ட 2 நிமிஷம் அது கூட பேசி முடிச்சிடுறேன். என்றைக்கெல்லாம் பாரம்பரிய மருத்துவம் நிலைத்து நிற்க வேண்டுமானால் பாரம்பரிய வைத்தியர்கள் ஒரு குளத்தோட அலைகள் போலவும் கரையை போன்றவர்கள் பட்டாதாரி மருத்துவர்கள். எதுவரையிலும் பாரம்பரிய வைத்தியர்கள் இருக்கிறார்களோ அந்த அலையை தாங்கி தாங்கி அடித்து அடித்து ஓய்த்து பட்டாதாரி மருத்துவர்களுக்கு ஒரு பிரச்சனை வராத அளவுக்கு பார்க்கக்கூடியவர்கள் பாரம்பரிய மருத்துவர்கள். இவர்கள் வேண்டாம் என்று நீங்களும் சேர்ந்து அரசோடு சேர்ந்து கேலியான வேலைகளை செய்வீர்களானால் நிச்சயம் அலைக்கல் பேர்ந்ததும் கரையும் உடையும் பாரம்பரிய வைத்தியமே இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். இது ஒன்று. இன்னும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி விடுகிறேன். இன்னைக்கு நிறைய நண்பர்கள் வீடியோவில் போடுறாங்க. இப்ப நாளைக்கு ராஜபாளையத்தில் ஒரு பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சியில் ஐயா கோவிந்தன் அவர்கள் ஒரு பயிற்சி இலவசமாக கொடுக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு கொடுமை என்ன நடந்திருக்கிறது என்றால் அரசாங்கம் அலோபதி MBBS மருத்துவர்களும் சித்த மருத்துவத்தை படித்துக் கொள்ளலாம் என்று போட்டிருக்கிறார்கள். ஒரு வகையிலே நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இது இப்பொழுதே குழி தோண்டி புதைக்கப்பட்ட நம்முடைய வைத்தியர்களை இன்னும் முழுவதுமாக அடக்கம் பண்ணுவதற்குள்ள வேலைகளை அரசாங்கம் செய்துவிட்டது. தயவு செய்து உங்களுடைய மருந்துகளை நீங்கள் பக்குவமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை நம்பி யார் வைத்தியம் பழக வர்றார்களோ அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். வாட்ஸ்அப்லயோ கூட்டி வச்சு BSMS டாக்டர் வர்றாங்க, நமக்கு ரொம்ப மதிப்பு. இப்ப MBBS டாக்டர் நாளைக்கு அந்த கூட்டத்துக்கு வர்றாங்க. 10-100 பேர் பயிற்சிக்கு வர்றார்கள். ஒன்றுமே தெரியாமல் இருந்த பட்டாதாரி மருத்துவர்களும் அலோபதி மருத்துவர்களும் கூட நம்மை போட்டு உடைத்தார்கள், மிதித்தார்கள், மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இதையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டோமானால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை நீங்கள் யோசிங்கள். கல்லூரி வரணும் என்று கேட்டதும் நாம் தான். கல்லூரிக்கு பாடம் எழுதி கொடுத்ததும் நம்முடைய முன்னோர்கள் தான். இன்னைக்கு அவர்களை ஒரு நாள் கூட யாராவது மதிக்கிறார்களா? ஆகவே எதுவரைக்கும் பாரம்பரிய மருத்துவத்தில் இன்னும் கொஞ்சம் ரகசியம் இருக்கிறது என்று நினைக்கிறார்களோ அது வரைக்கும் தான் பாரம்பரிய மருத்துவத்தை வைத்திருப்பார்கள். தயவு செய்து வைத்தியர்களுக்கு நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரே கோரிக்கை இந்த இது மூலம் என்ன ரகசியத்தையும் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். இருக்கிற ரகசியத்தையாவது நம்ம பாதுகாப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நம்மளை நம்பி 10 பேர் படிக்க வந்தா கொடுங்க. தயவு செய்து BSMS காரன் நம்ம வீட்டுக்குள்ள நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. எங்க அக்கா பிள்ளைகள் 2 இருக்காங்க. ஒருத்தன் ஊசியை போடுறான். உனக்கு யாரு தம்பி இந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னா போங்க மாமாங்க ஊசி போட்டாதான் ஆளு வருதுங்கிறான். ஏன் மருத்துவ படிச்சுக்கன்னா அவனுக்கு தெரியல. ஆகவே தயவு செய்து நீங்கள் நாம் இப்போ இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரியப்பட வேண்டியது எந்த மருத்துவங்களையும் யாருக்காகவும் தயவு செய்து சொல்லிக் கொடுக்காதீங்க. அந்த ரகசிய மருந்துகள் நம்ம கையில இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு. இப்ப BSMS படிக்கிற மாணவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க கேளுங்க, உங்க அசோசியேஷன்ல கேளுங்க, உங்க இன்ஸ்டிடியூட்ல கேளுங்க, இந்த பாடம் யார் மூலமா தந்தா, அவங்கள நீங்க என்ன கௌரவப்படுத்துறீங்கன்னு கேளுங்க. எங்களை கௌரவப்படுத்தாட்டும் பரவாயில்ல, கேவலப்படுத்தாம இருந்தாலே எங்களுக்கு போதும். ஆகவே BSMS மாணவர்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தயவு செய்து முறையான பாரம்பரியம் இருந்தால்தான் அவங்க பட்டாதாரியாக இருந்தாலும் ஆராய்ச்சியாக இருந்தாலும் எந்த வேலையும் தமிழ்நாட்டில் அளிக்க முடியாமல் இருக்கும் என்பதை நினைவு கூறி மீண்டும் அழுத்தி சொல்லுகிறேன். தயவு செய்து ரகசிய மருந்துகளை உங்களுடைய வாரிசும் உங்களை நம்பி படிக்க வருகிற பாரம்பரிய வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டுமே சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் நன்றாக பேசுகிறார்கள். இன்னும் மணிக்கூர் கணக்காக பேசுவார்கள். டைம் இல்லாத காரணத்தினால் அவரை நாங்கள் கொஞ்சம் இது பண்ணோம், மன்னித்துக் கொள்ளுங்கள். அவருக்கு இன்னும் டைம் கொடுக்கலாம். தற்போது திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நம்முடைய கழக நிர்வாகத்திற்கும் கழகத்தை சார்ந்த கொஞ்சம் தலைவர்கள் ஆள்களுக்கும் அவர்கள் துண்டு போடுறேன்னு சொல்கிறாங்க, பொன்னாடை போடுறேன்னு சொல்கிறாங்க. அதை இப்பொழுது நடத்துகிறோம். ஒரு 15 நிமிடங்கள் சாப்பிட போகலாம். அதுவரை இதை இனி ஒரு ஆள் நபர் கூட பேசுவார். இந்த பொன் துண்டுகளை போடுவார். ஒன்று மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதை வாசிங்க. திரு ராதாகிருஷ்ணன், பெலிக்ஸ் குணசீலி, மேடம் பெலிக்ஸ் குணசீலி, நேரி சுஜா, கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ண பிரசாத், ஜேக்கப் நீமஸ், போங்க மேடம், போங்க மேடம், அப்துல் காதர், பாளையாசன்,
பெருமாள், கேபி பெருமாள், ஜெயபால், ஹரிச்சந்திரன், தென்கரை மகாராஜ பிள்ளை, கழக உறுப்பினர் மரியதாஸ் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தென்கரை மகாராஜ பிள்ளை, ஹரிச்சந்திரன், நாகராஜன், ஐயப்பங்க ஐயப்பங்க என்ன இருக்கு? 4 பேர் எல்லாத்தையும் பிள்ளைங்க இன்னும் 4 கூட்டுங்க. 4 பேர் நாகராஜன் 4 பேர். தென்கரை மகாராஜா வந்தாச்சா? மருத்துவர் நாகராஜன், மருத்துவர் ராஜேந்திரன், மருத்துவர் கருணாநிதி, மருத்துவர் சந்திரசேகர், மருத்துவர் செல்லத்துறை, அப்புறம் மூலிகை, அப்புறம் கிறிஸ்தாஸ், இல்ல நீங்க பேர் வேணாங்க வாங்க. கிறிஸ்தாஸ் முன்னாள் தலைவர் அமிர்தலிங்க ஆசான், அப்புறம் நாகலிங்க ராஜா, மருத்துவர் சஜின் ராஜ், மரியதாஸ், மருத்துவர் மரியதாஸ் அவர்கள் பொன்னாடு. அடுத்தபடியாக ஹரிச்சந்திரன் ஆசான், மருத்துவர் உதயசேகர், எஸ் சஜின் ராஜ் வாருங்கள், முன்ன வாருங்க. அடுத்தபடியாக கருணாநிதி மருத்துவர் அவர்களுக்கு பின்னர் போர்த்தப்படுகிறார். பேருகளும் கூப்பிட்டாச்சுல்ல, கூப்பிட்டாச்சு. பாருங்க 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 பாருங்க. மருத்துவர் செல்லத்துறை ஆசான் அவர்கள், அடுத்தபடியாக மருத்துவர் சி குமரேசன், பி நாகலிங்க ராஜா, மருத்துவர் கிருஷ்ண பிரசாத் தலைவர், மேரி சுஜா, மருத்துவர் ஜோஜன் நேவிஸ், மருத்துவர் சந்திரசேகர். ஐயா நீங்க வந்தீங்களா? ஐயா மருத்துவர் கேபி பெருமாள் வராரு. வாங்கியாச்சா? ஓ வாங்கியாச்சு. சரி. நம்முடைய துணைத் தலைவர் போங்க, துணைத் தலைவர் ஜாக்கப் நேமஸ் அவர்கள், சரி 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 சரி. மருத்துவர் கிருஷ்ண பிரசாத்,
மருத்துவர் ராஜேந்திரன், ஜெயபால் வைத்தியர், பாலசேகர், மருத்துவர் பாக்கியநாதன், மருத்துவர் ஜோஸ்பின் ராணி, மருத்துவர் சத்யராஜ், ஜோஸ்பின் ராணி, உதயசேகர், முருகேசன், மண்டே மார்க்கெட் முருகேசன், பாண்டியன் மருத்துவர், செல்வராஜ் மருத்துவர், வாங்க 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 வாங்க, சரிதா ஆசான், முருகேசன் வைத்தியர், பாண்டியன் வைத்தியர், பில்சன் வைத்தியர், பரமசிவ வைத்தியர், கீழே வாருங்க. ஓ முருகன் வைத்தியர், போங்க, தனித்தனியா சொல்லிட்டு இருக்க முடியல, வாங்க வாங்க. ஆமா ஆமா, அந்த பொம்பளை பேர் என்ன, அந்த பிள்ளை பேர் என்ன, பேர் என்ன, மருத்துவர் விஸ்வாம்பரம், மருத்துவர் பேர் என்ன, துண்டு நிறைய இருக்கா, எல்லாரும் சாப்பிட போயிருக்கு. ஆமா ஆமா ஆமா, மருத்துவர் செல்வமணி ஆசான். ஐயா நில்லுங்க, போகல வராங்க, நில்லுங்க. மருத்துவர் புத்தஞ்சந்தை முருகேசன் வைத்தியர், மருத்துவர் பென்ஸ் ராஜா, நில்லுங்க போட்டு வந்து நிக்க இல்ல, மருத்துவர் சலீம், அந்த அவங்களுக்கு பேர் என்ன, தெரியல சார், இந்த விக்டர் சாலமன், பேரு தெரியாது கிடக்கு, என்ன செய்ய, ஆமா ஆமா, செல்வமணி ஆசான் சார், சரி அவரு நீங்க பாருங்க, ஹலோ ஹலோ பாருங்க, நீங்க பாருங்க, தொட்டு பாருங்க. நிறைய பேருக்கு பேர் தெரியாம இருக்கிற நம்ம சங்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் பாருங்க, அவங்க திண்டுக்கல் மாவட்டத்தில இருந்து நம்ம எல்லாம் கௌரவிக்க வந்திருக்காங்க. பேரு சொல்ல தெரியல, மறந்துட்டேன், வாங்க வாங்க. என்ன செய்ய, நம்முடைய கழக அப்படியா, ஐயோ போதுமா? அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், நேரமே துண்டுகள் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க, தயவு செய்து சொன்னாங்க, நம்ம மருத்துவர் அனைவரும் அப்படியே நீங்கள் தீர்ற வரைக்கும் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் யாரும் வருத்தப்படாதீங்க. அவருக்கு 2 மணிக்கு பிறகு நாங்க இங்கே உங்களை கௌரவிப்போம், ஷீல்டோடு கௌரவிப்போம். சொல்லுங்க சொல்லுங்க. எல்லா மருத்துவர்களுக்கும் ஒரு அறிவிப்பு. அதாவது மதியம் 2 மணிக்கு பத்மாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் மரியாதைக்குரிய மூத்த மருத்துவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சீல்டுகள் வழங்குவார்கள். சீல்டுக்கு பெயர் கொடுத்தவர்களுக்கும் சீல்டு கிடைக்கும், பங்கேற்பாளர் சான்றிதழும் கிடைக்கும். எனவே அனைவரும் இப்போது நன்றி உரை முடிந்தவுடன் சாப்பிட்டு விட்டு 8ஆம் நம்பர் ரூமில் போய் சாப்பிட்டு விட்டு 2 மணிக்கு இங்கு வந்து அமருமாறு, கரெக்டாக நிகழ்ச்சி 2 மணிக்கு நடைபெறும், வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது நம்முடைய மருத்துவர் பர்மா ஆசான் கருணாநிதி அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள். ஐயா இருக்கட்டும் இல்லை. ஒரு முக்கிய வேண்டுகோள், நம்முடைய கழக எல்லாரையும் வர சொன்ன அங்க துண்டு முடிஞ்சு போய் சொன்னாங்க, தயவு செய்து மன்னிச்சிடுங்க. 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு வந்து 2 மணிக்கு நம்முடைய கழக உறுப்பினர் அனைவரையும் நாங்க கௌரவிக்க போறோம், சீல்டு தர போறோம், எல்லாரும் இருப்பாங்க. அதனால இப்போதைக்கு நான் பேசுனதை மன்னிச்சுக்கிடுங்க. நன்றி.
இல்லை 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 நேரடியாக ஒரே ஒரு முறைத்தான் அழைப்பு விட்டோம். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு பெருந்தன்மையோடு நிச்சயமாக வருவேன். காலையில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள் இருக்கின்ற காரணத்தினால் என்னால் காலையில் கலந்து கொள்ள இயலாது. இருந்தபோதும் இந்த நிகழ்ச்சியில் நிச்சயமாக நான் கலந்து கொள்வேன் என்று நமது சங்கத்து உறுப்பினர்கள் ஆவலோடும் அன்போடும் பாசமோடும் சுமார் 45 நிமிடம் சித்த மருத்துவர்களுக்கே தெரியாத சித்த மருத்துவ குறிப்புகளை கூட அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் நாம் சார்ந்திருக்க இயக்கங்களோடு சித்த மருத்துவருடன் விரிவாக எடுத்துச் சொன்னார். அந்த அளவுக்கு முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் சித்த மருத்துவத்தின் மீது பாரம்பரியத்தின் மீது மீந்த பற்றும் நேசமும் பாசமும் கொண்டவர்கள். ஆகவே அவர் மூலமாக இந்த சட்டமன்றத்தில் எடுத்துரைத்து இந்த பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்கு அனைவருக்கும் தொழில் செய்யவும் அனுமதி பெற்று தருவார் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடும் இந்த பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்று தர வேண்டும் என்ற இந்த நல்ல நேரத்தில் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவருடன் நமது இயக்கத்தின் சார்பாக சித்த மருத்துவர்கள் சார்பாக ஒரு வேண்டுகோளை இந்த நல்ல நேரத்தில் வைத்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்து தொடர்ந்து நிகழ்ச்சியில் நடைபெறும். வெளியே இருக்கின்ற அனைவரும் உள்ளே வந்து அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சித்தர் காப்பு பாடல் நம்முடைய தலைவர் எஸ்.ஆர். கிறிஸ்டோபர் அவர்கள். அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மத்தியான வேளையிலே தலைவர் சொன்னது போல எத்தனையோ மந்திரிகள், எத்தனையோ எம்பிக்கள், எத்தனையோ எம்எல்ஏக்கள் வருவாயிருந்தார்கள். அவர்களுக்கு காலதாமதமாகிவிட்டது. காரணம் என்று தெரியல, சில காரியங்கள் இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய மைந்தன் என்பவர், அவர் முன்னாள் அமைச்சர், நம்முடைய இந்நாள் எம்எல்ஏ அவர்கள் சொன்ன டைம் கரெக்டாக 2 மணி சொல்லியிருந்தோம் நோட்டீஸில். அதே கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கிறார். அவருக்கு என் சார்பாகவும் கழகத்தின் சார்பாகவும் இந்த மாநாட்டின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துள்ளேன். அடுத்தபடியாக சித்தர் பாடல், சித்த மருத்துவ வாழ்த்து பாடல். மண்ணிடம் மண்ணிடம் மண்ணிற்கழகு
பொன்னிட பொன்னிட மங்கை கழகு மேல் உரமிட உரமிட பயிருக்கழகு சித்த மருத்துவ முறைப்படி மருந்துண்ண உடலுக்கழகு முக்கடலும் முத்தமிடும் குமரியிலே முன்னோர்கள் வகுத்து வைத்த முறைப்படியே சித்தர்களும் சீரியரும் திருவாய் மொழிந்த சிறந்தர்களும் சித்த மருத்துவ முகாம்கள் பல கற்றறிந்த பண்டிதர்களால் கட்டிக்காத்து பரம்பரையாக தொழில் புரிந்து எம்முறை வந்தாலும் இம்முறைக்கு ஈடாகாது என நடத்தி காட்டி தனிப்பெரும் சிறப்பு பெற்ற தமிழ் சித்த மருத்துவம் ஊரிலும் நம் நாட்டிலும் மட்டுமல்லாது உலகெங்கும் பறந்து விரிந்து மக்கள் நோய் தீர்த்து உயிர் காக்கும் ஔஷதமாக வேண்டி வாழ்த்தி வரவேற்கும் பாரம்பரிய மருத்துவம் செய்யும் இறை பெருமக்கள். நன்றி. மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய அதாவது களரியரும் ஆசான் அவங்க நம்முடைய அமைச்சரை பொறுத்தவரை சித்த மருத்துவம் தெரிந்தவர். அவங்க சித்த மருத்துவ பாரம்பரியத்தில் வந்தவர். ஒன்று. ரெண்டாவது களரி அவங்களுக்கு தெரியும், சிலம்பம் தெரியும். இப்போ வரை அவங்க சிலம்ப பயிற்சி யோகாவில் வெளிநாடுகளில் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பான யோகா பயிற்சிகளை தந்து கொண்டிருக்கக்கூடியவர். நம்முடைய அவங்கள சந்தித்தோடனே முதல் தடவையும் சரி 1 மணி நேரம் பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நம்முடைய இந்த பாரம்பரிய மருத்துவடைய அத்தனை நிகழ்வுகளும் அவங்களுக்கு தெரியுது, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய உணர்வுகள் அனைத்தும் அவர்களுக்கு தெரிகிறது. அவங்களுடைய தீர்மானத்தில் கண்டிப்பாக நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை உடனே எடுக்க சொன்னாங்க. நாங்கள் போனோன்னு நானும் பொருளாதாரம் போயிருந்தோம். போன உடனே நேரு எடுக்க சொல்லி இதை நான் நிச்சயமாக முதலமைச்சர்கிட்ட பேசுவேன் சொன்னாங்க. அன்னார் அவர்களை நம்முடைய மருத்துவ சங்க சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அன்னாருக்கு தலைவர் அவர்கள் இப்போது பொன்னாடை போர்த்துவார்கள். சுவாமி யுக்தானந்தகிரி அவர்கள், இவர்கள் யோகாவிலும் சரி மிகச்சிறந்த அளவில் மருத்துவத்திலும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்னார் அவர்களுக்கு நம்முடைய சங்க சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அன்னாருக்கு தலைவர் அவர்கள் இப்போது பொன்னாடை போர்த்துவார்கள். அன்னார் அவர்களுக்கு நம்முடைய பர்மா ஆசான் சுரேஷ்குமார் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்ததாக இதற்கு வருகை தந்த அத்தனை மருத்துவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட அத்தனை பொதுமக்களையும் வருக வருக என வரவேற்று நம்முடைய மண்ணின் மைந்தர், அதாவது நம்ம வீட்டு பிள்ளைன்னு சொல்லலாம், அவர்கள் இப்போது நமக்கு ஒரு சிறப்புரையாற்றி இருக்கக்கூடிய பாரம்பரிய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு நம்ம நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். நன்றி ஐயா அவர்களே, வருக, சிறப்புரை தருக.